நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்கான ஒரு குறிப்பு. உங்களுக்கு பண கஷ்டம் இருக்கு அப்படின்னா நீங்க இந்த 3 விஷயங்களை ட்ரை பண்ணுங்க. ஒன்று வந்து பொறுமை, 2வது நம்பிக்கை, 3வது வந்துட்டு இன்னைக்கு மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். இந்த நாளை மட்டும்தான் நான் பார்க்கணும். எல்லா நாளையும் பார்க்கக்கூடாது, ஃபியூச்சரை பற்றி பார்க்கக்கூடாது, நாளைக்கு என்ன பண்ண போறேன்னு பார்க்கக்கூடாது. இன்னைக்கு மட்டும் நான் கடந்தா போதும். இன்னைக்கு மட்டும் நான் என்ன பண்ணணும், மனசை அமைதியாக வச்சுட்டு இன்னைக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மட்டும் செய்யணும். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு யோசிக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் நாளைக்கு பற்றி யோசிச்சிங்க, இல்லை ஒரு மாதத்தை பற்றியோ இல்லை ஃபியூச்சரை பற்றி நீங்கள் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக பதட்டம் நிறைய வரும், பயம் நிறைய வரும். ஸோ அதை நம்ம ஏன்னா எல்லாத்துக்கும் ஆன்சர் நம்ம மனசு சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய சுச்சுவேஷன் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால இன்னைக்கு மட்டும் பொறுமையா நம்பிக்கையா எல்லாம் சரியாயிடும், நான் பொறுமையா இருக்கேன், எனக்கு கண்டிப்பாக உதவி கிடைக்கும்னு நீங்கள் என்ன பண்ணுங்க, மனசுல அந்த நம்பிக்கையோட நீங்க வந்து இன்னைக்கு நாளை மட்டும் பாருங்க. அந்த மன அமைதி, அந்த பொறுமை, அந்த நம்பிக்கையை என்ன பண்ணும், கண்டிப்பா உங்களுக்கு அந்த பண கஷ்டத்தை வந்து சால்வ் பண்ணும். நீங்க ரொம்ப பதட்டத்துல போனீங்க, ரொம்ப பயந்தீங்க அப்படின்னா என்ன ஆயிடும், அதுவே நம்மளுக்கு வந்து நெகட்டிவ் எனர்ஜியா இருக்கும். அதனால நம்மளால என்ன பண்ண முடியாது, தெளிவா யோசிக்க முடியாது. பிரச்சனைகள் வந்து நம்ம அதிகரிச்சிருவோமே தவிர குறைக்க மாட்டோம். ஸோ அதனால 3 விஷயங்கள், பொறுமை, நம்பிக்கை, டேக் ஒன் டே அட் அ டைம். ஒரு நாள் இன்னைக்கு மட்டும் நான் பார்த்தா போதும், நாளைக்கு அதை நாளைக்கு அப்படி நீங்க என்ன பண்ணுங்க, இதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ மனசு கொஞ்சம் அமைதியாகும்.